வீட்டில் இந்த ரெசிபி செய்யும்போது டேஸ்ட் வரலையா, அப்போ ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். 100% டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஜாதிபத்திரி, கல்பாசி, 2 பட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே புதினாவையும் கொத்தமல்லி மிளகு சேர்த்துட்டு நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் ஃபைனலில் கூட பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொதித்து வரும்போது உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு, காய்ச்சின பாலை 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு, 7 to 8 விசில் வச்சு ஆட்டுக்கால் பாயை வேக வச்சதை எடுத்து இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கிரேவியை கொதிக்க விட்டுருங்க. ஃபைனலாக ஊற வச்ச 20 பாதாமை அரைச்சி இது கூட சேர்த்துறீங்கன்னா கொத்தமல்லி தூவி இறங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, நீங்கள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி விட்டுருங்க. ஆட்டுக்கால் பாயா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.